அம்மா 3/5/2026 பேசும் தெய்வமே, வராகி சக்தியே, உன் திருக்கரத்தால், உங்கள் அழகான கண்களால் இங்கு வந்திருக்கிற கர்நாடகா இளம் ஸ்டார் அரிசித்தா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சித்தப்பா வந்திருக்காங்க. அவளுக்கு கர்நாடகாவில் பல படம் புக் ஆகணும். தமிழ்நாட்டில், கேரளாவில். அம்மா, இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு அருள் புரியணும். அற்புதமான உத்தரவு. 9 சக்தியினுடைய அவதாரம். இந்த பூஜையில் இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லா அருளும் கிடைக்கணும். இவங்க தான் கர்நாடகாவினுடைய இளம் ஸ்டார் அரிசித்தா. அவங்க தாயார், அவங்களுடைய சித்தப்பா. பெரிய வியாபாரம் நடக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் அவர் டிரைவர், அவங்க குடும்பம், பிள்ளைகள், மக்கள் பல்லாண்டு வாழ இப்போது மகா தீபார்த்தனை நடைபெறுகிறது. எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அம்மா அரிசித்தா, இந்த கற்பூரம் கலந்து ஒரு வேண்டுதல். நாளை தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு புதிய வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல், குழப்பமான தேர்தல் என்று 5 மாதமாக சொல்லிட்டு வரேன். தமிழ்நாட்டில் நான் வேண்டிக்கிறது, அருமையான டிஜிபி, அருமையான சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திலையும் தரமான நேர்மையான எஸ்பி, நேர்மையான கலெக்டர் அமையணும். தரமான எல்லா மதத்தினரும் நேசிக்கக்கூடிய, ஆன்மீகம் கலந்த, தெய்வ மனம் வீசுகிற, உண்மை, லஞ்சம், லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஏழையிலிருந்து பணக்காரர்களை பாதுகாக்கிற ஒரு நல் அரசாங்கமாக அமைய வராகி அம்மன் பொற்பாத திருப்படி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு, சத்தியம் நல்லதே நடக்க வேண்டும். நான் 1970 இந்த 2026 56 வருஷம் இந்த அரசியலை பார்த்துட்டேன். எல்லாரும் ஒரு வீடு கட்டாந்தா 5 லட்சம் 10 லட்சம் செலவாகுது. பிளான் அப்ரூவல் இருந்து வரி போடுற வரைக்கும் இதையெல்லாம் மாற்றி ஒரு ஏழைக்கும் ஒரு கோடீஸ்வரனுக்கும் சமமான, சத்தியமான, நேர்மையான, மத நல்லிணக்க, ஆன்மீக அருள் கலந்த, எம்மதமும் சம்மதம் என்கிற நிலையை உருவாக்கி, நாளைக்கு எனக்கு 11 மணிக்கு தரமான நல்லாட்சி அமைய உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்திக்க.